வணக்கம் நண்பர்களே. திமுகவின் மூத்த அமைச்சர்களை துரத்திய ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியின் கட்டுமானத்தை புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்ல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு மாற்றங்களை செய்து வரார். அந்த வகையில் அமைப்பு ரீதியான மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இது குறித்து விவாதிக்க செயற்குழு கூட்டம் இன்று நடக்குது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய திருத்தத்தை முன்மொழிய இருக்கிறார். இதன் மூலம் திமுக மீண்டும் இளைஞர்கள் மத்தியில் பவர் சென்டராக மாறும் என சொல்லப்படுது. தற்போது திமுகவில் அமைப்பு ரீதியாக 77 மாவட்டங்கள் இருக்கு. இதனை 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் என்று பிரிக்க கட்சி தலைமை யோசிச்சுட்டு வருது. இப்படி பிரித்தா மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 117 அதிகரிக்கும். புதிதாக உருவாக்கப்படும் மாவட்டங்களில் யாரை மாவட்ட செயலாளராக போடுவது என்பதுதான் தற்போதைய பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கு. திமுக இன்று நேற்று உருவான இயக்கம் கிடையாது. தமிழக வரலாற்றை திமுக இல்லாமல் எழுத முடியாது. அந்த அளவுக்கு திமுகவின் வரலாறு இருக்கிறது. இப்பேற்பட்ட கட்சியின் மாவட்ட செயலாளர்களா நிச்சயம் மூத்த அரசியல் தலைவர்கள் தான் நியமிக்க வேண்டும் என கருத்து இருக்கு. ஆனால் கரப்பான் ஜனதா கட்சியின் செயல்பாடுகள், அக்கட்சியின் பின்னால் அணி திரளும் இளைஞர்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஜென்னிசட் தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. எனவே மாவட்ட செயலாளர் பதவிகள் இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று குரல்கள் இருந்திருக்கு. அப்படி எடுத்த எடுப்பில் இளைஞர்களை பவருக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்குமா என மூத்தவர்கள் முட்டுக்கட்டை போட கட்சி தலைமை புது ஐடியாவை யோசிச்சு ஒருமித்த கருத்து உள்ள இடங்கள்ல இளைஞர்களை மாவட்ட செயலாளர் பதவிக்கு கொண்டு வரலாம். கருத்து வேறுபாடு உள்ள இடங்கள்ல தேர்தல் மூலம் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கலாம் என்று யோசிச்சுட்டு இருக்கு. இதற்கு உதயநிதி ஸ்டாலின் தரப்பு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருது. தேர்தல் என்று வைத்தா மீண்டும் கோஷ்டி பூசல்கள் தான் தலையெடுக்கும். எனவே தேர்தல்கள் வேண்டாம், இளைஞரணி நிர்வாகிகளை மாவட்ட செயலாளராக நியமிக்கலாம் என்று உதயநிதி தரப்பு சொல்லிட்டு வருது. கரப்பான் ஜனதா போராட்டம், இடதுசாரி மாணவர்களின் செயல்பாடுகள், உலகம் முழுவதும் அதிகரிச்சிருக்கிற ஜென்னிசட் இளைஞர்களின் அரசியல் பங்களிப்புகள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டா உதயநிதி சொல்வதுதான் சரி. ஆனால் அப்படி செய்தால் மூத்த நிர்வாகிகள் கோபித்து கொள்ள வாய்ப்பிருக்கு. எனவே இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்று தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருது. இந்த பின்னணியில் தான் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு.க.ஸ்டாலின் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடக்குது. காலை 10 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் கட்சியில் செயல்பட வேண்டிய அமைப்பு ரீதியான மாற்றம் குறித்து விவாதிக்கப்பட இருக்கு. இதில் உதயநிதி தரப்பின் யோசனை ஏற்கப்படுமா அல்லது பழையபடி மூத்த நிர்வாகிகளே தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரப்படுவார்களா என்ற கேள்வி வந்திருக்கு. எது எப்படி இருப்பினும் OG திமுக திரும்ப வேண்டும் என்பதே பலரின் விருப்பமாக தற்போது இருக்கு.